ஏய் சத்யா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? விட்டா இருக்கிற எல்லாரையும் நீ மாட்டி விட்டுருவியா? நேத்தாவ உனக்கு அகேன்ஸ்டா இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா, அதுக்காக அவளை பழி வாங்க பாக்குறியா? யாரையும் பழி வாங்கணுங்கிறது என்னோட எண்ணம் இல்ல. அதே சமயம் தேவி அக்காவோட சாவுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். ஆன்ட்டி, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு ஆறுதல் சொல்ல தானே நான் இங்க வந்தேன். இப்போ இப்படி என்ன அசிங்கப்படுத்தி நிக்க வைக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் தேவைதானா? இல்ல காயத்ரி, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. வா இங்க, வா இங்க வந்து நில்லு. வா சார், காயத்ரி என்னோட கெஸ்ட். எங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கா. இவளுக்கும் தேவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த சத்யா ஏதோ ஒரு கோவத்துல இவளை மாட்டி விட ட்ரை பண்றா. நீங்க அதை கன்சிடர் பண்ணாதீங்க சார். சாரி மேடம். ஹை எவிடன்ஸ் இல்லாத கேஸ்ல யார் மேல டவுட் இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். நான் கம்ப்ளைண்ட் பண்றது உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பர்சன். இதை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது எங்க டிபார்ட்மெண்டோட ரூல். அதை எங்களால மீற முடியாது. ஆன்ட்டி, என்ன இதெல்லாம்? உங்க வீடு தேடி வந்தா இப்படிதான் பண்ணுவீங்களா? எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்ன இந்த பிரச்சனையில இழுத்து விட்டீங்க? நீ ஏன் காயத்ரி பதற? உனக்கும் இந்த கொலைக்கும் தான் சம்பந்தமே இல்லையே. அப்போ உன் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்க வேண்டியதானே? சத்யா, நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட பகச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு நீ பதில் சொல்லியேதான் ஆகணும். உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் பேசிக்கோங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க ஒபே பண்ணி தான் ஆகணும். கான்ஸ்டபிள், இவங்க ஃபிங்கர் பிரிண்டை கலெக்ட் பண்ணுங்க. நீ தைரியமா கைரேகையை கொடு, நான் இருக்கேன். போ. சத்யா, வா 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 வா, உன்னோட கைரேகைய கொடு. வா.